என்ன உங்களுக்கு Amazon Pay Later எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு தெரியலையா? அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்களுக்கு அதை எப்படி ஈஸியா ஆக்டிவேட் பண்றதுன்னு சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாத்துக்கலாம். அண்ட் உங்க ஏஜ் வந்து 21 and above இருக்கணும். உங்க கையில வேலிட் பேன் கார்டு இருக்கணும். அண்ட் நீங்க அந்த Amazon Pay Laterல யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பே பண்றதுக்காக உங்க கையில பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அண்ட் லாஸ்ட்ல உங்க கிரெடிட் ஸ்கோர் எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு கிரெடிட் லிமிட் கொடுப்பாங்க. இப்போ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா இது அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நீங்க அது இன்ஸ்டன்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா கிரெடிட் கார்டுலாம் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது வந்த பிறகு தான் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் அப்படி இல்லை. ஒன்ஸ் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நீங்க இன்ஸ்டன்ட்டா அப்பவே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அமேசான்ல நீங்க கிரெடிட் கார்டு வச்சு என்னென்ன ப்ராடக்ட் நீங்க இஎம்ஐ ப்ராசஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்க இதை வச்சும் ப்ராசஸ் பண்ணலாம். அண்ட் நீங்க வாங்க ப்ராடக்ட் வந்து இஎம்ஐ கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 3, 6, 9 up to 12 months வரைக்கும் நீங்க இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை வச்சு நீங்க உங்க யூட்டிலிட்டி பில்லும் பே பண்ணிக்கலாம். லைக் ரீசார்ஜ், பில் பேமெண்ட்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்ல இந்த ஐட்டம்ஸ்க்கு மட்டும் Amazon Pay Later ஒர்க் ஆகுது. அது எதுனா அது நீங்க கிஃப்ட் கார்டு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஜுவல்லரி லைக் கோல்டு, சில்வர் அதெல்லாம் நீங்க இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இப்போ வாங்க இதை அப்ளை பண்ற ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க Amazon ஆப் ஓபன் பண்ணிக்கங்க. இப்போ இங்க மேலேயே Amazon Pay ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே Amazon Pay Later ஆப்ஷன் ஷோ ஆகும். அப்படி அங்க ஷோ ஆகலன்னா ஜஸ்ட் அகைன் ஹோம் பேஜ்க்கு வாங்க. நீங்க கீழே மெனு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல லைட்டா ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா Amazon Pay ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள Amazon Pay Later இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இதோட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்ஸ்டன்ட் கிரெடிட் அப் டு 60,000 வரைக்கும், நோ ஹிடன் சார்ஜ், 0 ப்ராசஸிங் ஃபீஸ். அண்ட் கீழே பாருங்க, நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு ஜஸ்ட் உங்க பேன் கார்டு, ஆதார் கார்டு இருந்தா போதும். இப்போ இங்க சைன் அப்னு கொடுங்க. இப்போ மொபைல் நம்பர் ஆல்ரெடி ஃபெச் ஆயிடுச்சு. இப்போ பேன் கார்டுல என்ன நேம் இருக்கோ அந்த நேம் நீங்க அப்படியே என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு கீழே கண்டினியூ கொடுங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப்ல பேன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி ஃபெச் ஆயிடுச்சு. இப்போ கீழே நான் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வெரிஃபை ஆயிட்டு இருக்கு பாருங்க. இவங்க கேவிபியோட டைப் அப் பண்ணிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து கேவிசிக்காக உங்க ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு கீழே அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுங்க. இப்போ உங்க ஆதார் ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ பாருங்க சக்சஸ்ஃபுல்லா அப்ரூவ் ஆயிடுச்சு. எனக்கு லிமிட் வந்து 30,000 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன லிமிட் கொடுத்துருக்காங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாட்ஸ்அப்ல நோட்டிஃபிகேஷன் வேணுமா கேட்கறாங்க, அதை நான் அன்டிக் பண்றேன். பண்ணிட்டு கீழே அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ அகைன் Amazon Payல போய் பாருங்க. இங்க உங்களுக்கு Amazon Pay Later ஆப்ஷன் ஷோ ஆகும். எனக்கு இங்க 30,000 லிமிட் கார்டு பாருங்க. அண்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ்லாம் வரும். அண்ட் எனக்கு இங்க ரீபேமெண்ட் பண்ற டியூ டேட் வந்து எவ்ரி மந்த் 5th கொடுத்துருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ற அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து 5ஆம் தேதிக்குள்ள பே பண்ணிடணும். இது எப்படி யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து Amazon Pay Later ஆப்ஷன் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அது பே ஆயிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கிடைச்சிருக்கு பார்த்ததுக்கு நன்றி.